Hi friends, welcome to Useless Mike channel. ட்ரெண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரீலீஸ் படம் பண்ணுறாங்க. ஸோ ரீலீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கில்லி படம் வந்து தளபதி கில்லி படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா தீனா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பேய் படத்தில் என்ன படம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிக்கிட்ட போய் கேட்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச ரிலீஸ் பேய் படத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீனா விஜய் படம் கில்லி இது மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ பழைய படம் பேய் படத்தில் ரிலீஸ் என்ன படம் கேட்பீங்க? சந்திரமுகி 1 ரிலீஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது குழந்தையோட வந்து பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சனா 1 ரிலீஸ் பண்ணணும், சூப்பராக இருக்கும். பழைய படத்தில் பேய் படத்தில் ரிலீஸ் பண்ணால் என்ன படம் கேட்பீங்க? எனக்கு அருந்ததிதானா. எனக்கு அருந்ததே தியேட்டரில் பார்க்கணுன்னு ஆசை. பார்த்ததில்லை, ஆனால் அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குமா, எனக்கு அந்த படம் தான் பார்க்கணுன்னு ஆசை. பேய் படத்தில் வந்து ரிலீஸ் நீங்கள் டிவியில எல்லாம் பார்த்துருப்பீங்க. பழைய படத்தில் அதில் ரிலீஸ் பண்ணால் என்ன படம் கேட்பீங்க? அப்போ தான் இந்த 7ஆம் நம்பர் வீடு அந்த மாதிரி படம். அப்புறம் இந்த அவர் பேர் சரியாக தெரியல, மோகன் வருது. அவர் பழைய படம் ஒரு பேய் படம் ரொம்ப திகிலாக இருக்கும். உருவம் அந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ணால் ரொம்ப இது இப்போ இந்த ட்ரெண்டுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக போகும். இப்போ வர பேய் படம் அந்தளவுக்கு ஒன்றும் த்ரில்லிங்காக இல்லை. அந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ணால் ரொம்ப ரீச் ஆகும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஓகே, இப்போ பேய் படத்தில் வந்து ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் என்ன படம் கேட்பீங்க? நீங்கள் யார் படம் பார்த்தீங்களாண்ணா? அருமையான படம் தான், அதுதான் உண்மையான பேய் படம். மீது எல்லாமே டம்மி தான். அதெல்லாம் விளையாட்டு போக்கில் விளையாடுறாங்க. நீங்கள் யார் பண்ணலாம், அது ரிலீஸ் பண்ணலாம், குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகலாம். அதான் பயப்படும் குழந்தைங்களாம். வேறு என்ன படம்? வேறு பேய் படம் என்ன படம் நல்லாயிருக்கும்? மைடியர் குட்டிச்சா தான் அது பேய் படமா தெரியல எனக்கு. குழந்தைங்க படம் ஆனால் வேறு யார்? ஆனால் என்னண்ணா பேய் படம் நல்லா ஜமீன் கோட்டை பார்த்தீங்களாண்ணா? உண்மையில் அதுவும் நல்லா இருக்குண்ணா. சப்ஜெக்ட் நல்லா காமெடியாகவும் நல்ல பேய் படமாக இருக்கும். எனக்கு யார் தான் பிடிச்சிருக்கு பேய் படத்துலேயே? பேய் படம் இல்லாமல் விஜய் அஜித் படம் இல்லாமல் நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணி வல்லரசு விஜயகாந்த் படம்லாம் போடலாம். வல்லரசு ஏன்னா அதெல்லாம் நல்லா இருக்கும். வல்லரசு போட்டிங்கன்னா உண்மையிலே எல்லாரும் இன்றைக்கி பார்ப்பாங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் தான் அவர் நல்லவரும் தெரியும். அப்படி தானே? அந்த மாதிரி அவர் இறந்தார். இந்தமாரி படம் பார்த்தா நல்லாவும் தெரியும். நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லோரும். நீங்கள் அதை பாருங்கள், அதை எல்லோரும் போட சொல்லுங்கள். பழைய பேய் படத்தில் உங்களுக்கு ரிலீஸ் படம் என்ன படம் கேட்பீங்க? சந்திரமுகி. வேறு என்ன பண்ணுங்க? வேறு காஞ்சனா சீரீஸு, அருந்ததி. பழைய படம் நார்மல் படம், விஜய் படம் அஜித் படம் இல்லாமல் ஒரு ரிலீஸ் படம் வேணும்னா ரிலீஸ்க்கு வேணும்னா நீங்கள் தேட்டரில் பார்க்க ஆசைப்பட்டு என்ன? நார்மல் படம் இந்த பாஷா படம் ரிலீஸ் பண்ணலாம். படையப்பா அந்த மாதிரி. படம் வேணும்னா என்ன படம் கேட்பீங்க? பழைய படம் ரிலீஸ் அட்டகாசம் அஜித் படமா? பேய் படத்தில் பேய் படம்னா ஷாக் படம். நீங்கண்ணா பழைய படத்தில் பேய் படம் வேணும்னா என்ன படம் ரிலீஸ் கேட்பீங்க? சிவின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, அந்த படம் நல்லா இருக்கும். வேறு தமிழ் நார்மல் படத்தில் அஜித் விஜய் இல்லாமல் முனி இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ராகவரன்ஸ் முனி படம் நல்லாயிருக்கும். மற்றபடி பழைய படத்தில் பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா யாருன்னு ஒரு பேய் படம் ரொம்ப ஹரராக இருக்கும். ஸோ சின்ன வயசில் பார்த்துருக்கோம். அப்புறம் இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா ஜமீன் கோட்டை. ஸோ இந்த 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் பிரிண்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஸோ யார் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அதுக்கப்புறம் அவர் பேர் கண்ணன். அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வந்து ஜென்மம் எக்ஸ்னு ஒரு சீரியல் பண்ணார். அதுவும் பயங்கர ட்ரெண்டு ஹிட்டு. அப்போ 90s கிட்ஸ் பார்த்து பயந்த சீரியலில் ஜென்மம் எக்ஸும் ஒன்று. ஸோ அதோட டைரக்டர் வந்து கண்ணன் தான். ஸோ படம் பார்க்காதீங்க, யூடியூப்பில் இருக்கும் பாருங்கள். பயங்கர ஹரராக இருக்கும். நான் இப்போ அந்த படம் தனியாக பார்த்தா கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயந்துக்குவீங்க. இந்த 2 படமும் பாருங்கள், பார்க்காதீங்க, யூடியூப்பில் பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அது வந்து பிரிண்ட் வந்து இவ்வளோ குவாலிட்டி இப்போ கிடைக்காது. ஸோ பண்ணால் அது மாதிரி படம் வந்தால் நல்லாயிருக்கும்.